ஆதிராமுல்லை. என்னன்னா திமுக தேர்தல் வாக்குறுதிகளை எல்லாம் கொடுக்கறாங்க, ஆனா அதை நிறைவேற்றல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு தொடர்ந்து ஏன் திமுகவுடைய கூட்டணி கட்சிகளே இங்க வைக்கிறாங்க. அதிமுக நாங்க சொல்றோம், நாங்க செய்வோம். ஏன் இதுக்கு முன்னாடி நாங்க சொல்லாததையும் நாங்க செஞ்சு காமிச்சிருக்கோம், நாங்க ப்ரூவ் பண்ணி காமிச்சிட்டோம். ஸோ இதெல்லாம் நாங்க நிகழ்த்தி காமிப்போங்கிற நம்பிக்கை மக்கள் கிட்ட இருக்குன்னு அவங்க நம்புறாங்க. உண்மையாலும் மக்கள் எதை நம்புறாங்க? நிகழ்ச்சிக்கு போறதுக்கு முன்னாடி தோழர் சின்ன வயசுல ஸ்டாலின் அவர்கள் திருடினாரு அப்படிங்கறத குறிப்பிட்டு அவர் சொல்லல, எல்லா மனிதர்களுடையும் சின்ன வயசுல சிறு சிறு தவறுகள் இருந்திருக்கும். நான் எடுத்துக்காட்டுக்கு ஒண்ணு சொல்றேன். சைலேந்திர பாபு காவல்துறை அதிகாரி, அவர் சின்ன வயசுல தன்னுடைய தந்தையுடைய பாக்கெட்ல இருந்து 5 ரூபாய் திருடியவர் தான். அவர் தான் மிகப்பெரிய காவல்துறை அதிகாரி. சின்ன வயசுல செய்கின்ற அந்த சிறு பிழைகளே நீங்க பெருசா எடுக்க கூடாது. ஏன்னா சின்ன வயசுல செய்து அப்படியே தொடர்ந்து வருதுன்னு சொல்லவும் முடியாது. உங்களால முடியல, ஆனா இதுதான் இயல்பு. நான் திருத்தப்பட வேண்டியது திருத்தப்பட்டதுனாலதான் அதை நான் செஞ்சேன். இப்ப திருடல் இதை மாறி இருக்கிறோங்கிற இவ்வளோ உயர்ந்த நிலைக்கு ஒருத்தர் வரணும்னா, ஒரு முதலமைச்சராக வரணும்னா அந்த பிழையை தொடர்ந்து செய்யறாங்கன்னு சொல்ல முடியாது. ஆக ஒரு சின்ன வயசுல செய்யக்கூடிய பிழைகள் எவ்வளவோ செஞ்சிருப்போம், ஆனா அது எல்லாமே அது பெரிய ஆள்ல வந்தாலும் அதே தான் செய்வாரு என்று சுட்டி காட்டுவது. பெற்றோரின் வளர்ப்பு இருக்கு, ஆசிரியர்களுடைய வழிகாட்டுதல் இருக்கு, வழிகாட்டுதல் நிறைய இருக்கு. அதெல்லாம் அங்க நடக்காததான் இங்க ஊழல் சொல்றாரு. ஓகே, லெட் இட் பி. நான் அதுக்குள்ள போகவே அந்த கருத்தை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் சார். அந்த மாதிரி யார் என்ன இருக்கு அவர் சொன்னது அவரை கண்டிங்க. சரி, அத வெளிய சொன்னீங்கன்னா அவரை கண்டிங்க. கண்டிக்க முடியும் இல்ல, செய்தி தாள்ல நான் சொல்றேன், நீங்க கண்டிங்க அவரை கண்டிங்க. அவர் சொன்னது என்ன? நான் சின்ன நீங்க என்ன சொல்றீங்க? முதல்ல காசு திருப்பி போடுறது இல்ல, அது தப்பா அதை லீட் பண்ணுது. சோ அதுக்குள்ள நீங்க இப்போதும் அவருடைய ஊழலுக்கு அதுதான் காரணம்னு சொல்றது தவறு இல்ல. நீங்க வாக்குறுதிக்குள்ளே நான் அடுத்தது வரேன். நான் வரேன் சார். இப்பதான் முடிச்சு வச்சிருக்க அந்த பஞ்சாயத்தை. அதை வைத்துக் கொண்டே யாரையும் முடிவு வச்சிருக்காங்க. அவங்க வாக்குறுதியை சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க சார். நான் வரேன். வாக்குறுதிகள் கொடுத்த வாக்குறுதிகள்ல 525 சொல்றீங்க. 500க்கும் மேற்பட்ட வாக்குறுதிகளை நிறைவேற்றியிருக்காங்க. அப்படியா? அதை நிறைவேற்றிய வாக்குறுதிகளை எதையுமே நம்மளால சொல்ல முடியாம செய்யாததை மட்டும் தான் நம்ம சொல்றோம். நான் இப்ப சொல்றேன் என்னென்ன நிறைவேற்றிருக்காங்க. நீங்க முதல்ல நீங்க மக்கள் என்ன கேட்டிருக்கீங்க? மக்கள் இப்போதே வென்று விட்டதா அதிமுக மக்கள் மனதைங்கிறீங்க. மக்கள் மனதை எப்போதோ வென்று விட்டது திமுக அப்படின்னு நான் சொல்றேன். ஏன் அப்படின்னா நீங்க யோசிச்சு பாருங்க, தமிழ்நாடு முழுவதும் கையில 10 பைசா இல்லாமல் ஒருவரால் பயணம் செய்ய முடியும் பெண்களால அப்படின்னா பெண்கள் மனதை எப்போதோ திராவிட முன்னேற்ற கழகம் வென்று விட்டது. ஒரு சின்ன கரெக்ஷன் மேடம், நாட் தமிழ்நாடு முழுக்கல டிராவல் பண்ண முடியாது, சிட்டிக்குள்ள மட்டும்தான், அது ஒயிட் போர்ட்ல மட்டும்தான். அதுக்கும் கூட நான் இப்ப சொல்றேன், கன்னியாகுமரியில இருந்து 2 ஆசிரியர்கள் இப்ப பாத்தீங்கன்னா இதற்காகவே ஒவ்வொரு இடத்துலயும் இறங்கி 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 அந்த ஒயிட் போர்ட் பஸ்லயே சென்னை வரைக்கும் திட்டத்தை சொல்லுவீங்கன்னு பார்த்தா இல்ல, நீங்க இப்படி கன்னியாகுமரியில இருந்து டவுன் பஸ்ல இங்க சென்னை வந்தது ஒரு பெருமையா சொன்னீங்க. இதை கூட நீங்க வச்சுங்க, தமிழ்நாடு நீங்க சென்னை மட்டும்தான், நீங்க சிட்டிக்குள்ள மட்டும் தானே வர முடியும். ஒவ்வொரு சிட்டிக்குள்ளேயும் வர முடியல. கோயம்புத்தூர்னா அங்க இருக்கிறவங்க வர முடியும். இல்ல, நான் சொல்வே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு உங்களுக்கு. சரி, ஓகே. விலையில்லா பேருந்து பயணம், அடுத்து விலையில்லா பேருந்து பயணத்தால மக்களுடைய மனதை திராவிட முன்னேற்ற கழகம் எல்லாமே நான் அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்னு நினைக்கிறேன். 1.5 மணி நேரம் ஆனாலும் பரவாயில்லை, நீங்க சொல்லுங்க. நம்பர் 1 அடுத்து சொல்றேன். நீங்க சொல்றீங்க இல்லையா இந்த மகளிர் உரிமை, நீங்க இப்ப 2000 ரூபாய் எதுல இருந்து கொடுக்குறீங்க? முதல்லயே அதை ஆரம்பித்து வைத்தவர்கள், அடிக்கல் நாட்டியவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம். ஏன் 28 மாசம் கொடுக்கலன்னு 28 மாசம் இல்ல, அந்த பணம் பட்டியல் சமூகத்துக்காக ஒதுக்கப்பட்ட 1,30,869,831 பேருக்கு வாங்கிட்டு இருக்காங்க. இது நான் 2.4 லட்சம் கோடி ரேஷன் கார்டு இருக்கு, எல்லாத்துக்கும் தருவோம்னு சொன்னாங்க. எல்லாத்துக்கும் தருவோம்னு சொன்னாங்க. ஏமாத்திட்டாங்க. உங்களுக்கு நடைமுறை சிக்கல், உங்களுக்கு அதுக்கு அப்ளை பண்றதுக்கான சாத்தியக்கூறுகள் சரியா இல்ல. என்ன மேடம், தகுதி இல்ல, எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ணி விட்டுருக்காங்க. இப்போ நடைமுறை சிக்கல்ங்கறீங்க. இப்போது கூட நீங்க இப்ப அப்ளை பண்ணுங்க, நாங்க கொடுக்கிறோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. எப்ப இன்னும் 2 மாசம் ஆட்சி முடிய போகுது. இப்ப நீங்க அப்ளை பண்ணி கொடுத்தீங்க,
ஓட்டுக்கு லஞ்சம் கொடுக்குறீங்களான்னு மூணாவது வாங்க 1.5 கோடி கிட்ட கொடுத்திருக்காங்க. மூணாவது வாங்க, மூணாவது திட்டத்துக்கு வாங்க. மொத்த மக்கள் தொகையை நீங்க பாத்தீங்கன்னா 8 கோடி தான். பேசி பேசி இங்க எல்லாரும் 8 கோடி தான் சார். 8 கோடியில பெண்கள் எடுத்துட்டா 4 கோடி தான். அந்த 4 கோடியில 1.5 கோடிக்கு கொடுத்துட்டாங்க. 2.25 கோடி கொடுக்கணும். 1.25 கோடி ஏமாத்திட்டாங்க. அடுத்து மூணாவது வாங்க திட்டத்துக்கு வாங்க. புதுமை பெண் இப்ப ஒண்ணு சொல்றாங்களே, திட்டங்கள் எது செய்யல. புதுமை பெண் புதிய திட்டத்தை ஆரம்பித்து அந்த குழந்தைகள் முழுவதும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் ஓட்டு போடுங்கிற அளவுக்கு கொண்டு வந்து மாதந்தோறும் 1000 ரூபாங்க. ஏதோ ஒரு 12 பேராசிரியர் இருக்கிறதுனால உங்களுக்கு கணக்கு தெரியும் நினைக்கிறேன். ஒரு பவுன் தங்க காசு 50,000 ரூபாய் பணம். எது டிகிரி முடிச்சிருந்தா 50,000, டிப்ளமா முடிச்சிருந்தா 25,000 ரூபாய். மொத்தம் எத்தனை ஆச்சு இன்னைக்கு கணக்கு போடுங்க. 1.25 லட்சம் ரூபாய் விக்குது ஒரு பவுன் பிளஸ் ஒரு 50,000. 1.25 லட்சம் ரூபாய் திட்டத்தை நிப்பாட்டிட்டு வெறும் 1000 ரூபாய் மாசம். அது எங்க எல்லாருக்கும் கிடையாது, வெறுமனே அரசு பள்ளியில படிச்ச மாணவர்களுக்கு மட்டும்தான். வர இருங்க வெறும் 3 வருஷம் யூஜி படிச்சாங்கன்னா 36,000 ரூபாய், 4 வருஷம் இன்ஜினியரிங் படிச்சாங்கன்னா 48,000 ரூபாய். 1.25 லட்சம் எங்க, 36,000 48,000 எங்க? நான் கேக்குறேன் சார், நீங்க வந்து திட்டம் கொடுக்கறதே நீங்க கொடுத்தது என்னன்னா, நீ திருமணம் பண்ணிக்கோ, கல்யாணம் பண்ணிட்டு உட்காந்துக்க, நான் காசு தரேன். நீங்க ஆனா இப்ப கல்யாணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? இல்ல கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிறதுக்காக நான் நிறைய இது வரதட்சணை கொடுக்க முடியாதுன்னு சொல்லி ஏங்கிட்டு இருக்கிற பெற்றோர்களுக்கும் கல்யாணமாகாத குழந்தைகளுக்கும் தாய் வீட்டு சீதனமா நான் கொடுக்கறேன்னு அதிமுக அதை கொடுத்தாங்க. ஆனா ஒன் கண்டிஷன், நீ படிச்சு முடி, உனக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். இந்த அரசு சொல்லிட்டு இருக்கு நீ படிச்சா குடுக்குறோங்கறத சார் இப்போ சொல்லிட்டு இருக்கு இந்த அரசு. அப்போ நான் சொல்றேன் 36,000 எங்க 1.25 லட்சம். இந்த அரசு மாதிரி அடுத்து புதுமை பெண் திட்டம் அடுத்து வாங்க. நீங்க அந்த திட்டத்தை நீங்க இப்ப சொல்றீங்க இல்லையா 3 சிலிண்டர். சொல்லுங்க. 3 சிலிண்டர் திட்டம் வந்து இதுக்கு முன்னாடி 2019க்கு முன்னாடி யார் இருந்தாங்க? அப்ப சிலிண்டருடைய விலை என்ன சொல்லுங்க. சிலிண்டருடைய விலை என்ன? 1150 ரூபாய் கொடுத்தாரு விலை. அதுக்கு என்னெல்லாம் சொன்னாங்க? மானியம் சிலிண்டர் பத்தி இப்ப திமுக ஆட்சியில் இருக்க திமுக பேசலாமா? உடனே அவங்க எல்லாம் வந்துருவாங்க, தகுதி இருக்கான்னு கேட்பாங்க. நான் என்ன 2021ல வாக்குறுதி கொடுக்கும் பொழுது ஒரு சிலிண்டருக்கும் 100 ரூபாய் மானியம் நாங்க கொடுப்போம்னு சொன்னாங்க. செஞ்சாங்களா? 5வதுலயே மாட்டிக்கிட்டீங்க. நீங்க அதை கேட்கும்போது நான் இந்த கேள்வியை கேட்கிறேன் சார். 2019க்கு முன்னாடி 1150 ரூபாய் சிலிண்டர் விலை இருந்தது. அப்ப ஆட்சி யாரோட கையில இருந்தது? ஏன் அந்த விலையை குறைக்கிறதுக்கு யாராவது ஏதாவது செஞ்சாங்களா? 500 ரூபாய் மானியம், 400 ரூபாய் மானியம், வெறும் 45 ரூபாய் சார் மானியம் வாங்கிட்டு இருக்காங்க. அவங்க தான் செய்யல. 2021 19க்கு அப்புறம் தானே 21 வரும். வெறும் 45 ரூபாய் மானியம் வாங்கிட்டு இருக்காங்க. 19க்கு அப்புறம் தானே 21 வரும். 2019க்கு அப்புறம் தானே 2021. 2021ல 100 ரூபாய் மானியம் கொடுப்பேன்னு சொன்னாங்க. ஏன் செய்யல? 2019ல ஏன் சார் இந்த சிலிண்டருடைய விலை உங்களுக்கு தெரியல? அதனால தான் மேடம் 2019ல அதிமுக ஓட்டு போட அவ்வளவு மக்கள் கஷ்டப்பட்டாங்க. உங்களுடைய கையில இருக்கு, கூட்டணியில இருக்கீங்க. உங்களுக்கு அவங்க வந்து ஜெயிக்கல இல்ல, ஜெயிச்சு வந்தது யாரு? சார் கூட்டணியில இருந்த போது நான் கேக்குறேன். ஆளுங்கட்சியே கேட்பாங்களா, எதிர்க்கட்சி கேள்வி கேட்பாங்களா? 2019க்கு முன்னாடி இந்த விலையை சொல்லுகின்றேன். அப்ப நீங்க தான் ஆட்சியில் இருக்கிறீங்க. மேடம் அப்ப நீங்க 2021ல 100 ரூபாய் குறைப்போன்னு சொன்னாங்களா சொல்லலையா திமுக? 100 ரூபாய் குறைக்க அதுக்கு ஏன் 1150க்கு ஏன் குறைப்பதற்கான முயற்சி நீங்கள் எடுக்கவில்லை? அப்படி அவங்க குறைக்கல அப்படிங்கறதால தான் சரி மாநில அரசு அந்த 100 ரூபாயை குறைக்கும்னு திமுக சொல்லி ஏமாத்திட்டு இப்ப வந்து 2019 கதையை நீங்க பேசுனீங்கன்னா யார் நம்புவாங்க சார்? கூட்டணி கட்சியில வேற இருந்திருக்கோம் சார் நம்ம. அப்படியா? கூட்டணியில நீங்க இருக்கும்போது நீங்க குறைக்க சரி கூட்டணியில தானே இருக்கிறோம். கூட்டணியில தானே திமுகவும் காங்கிரஸும் கூட்டணி தானே. மேகதாது அணைய கட்டாதீங்கன்னு ஒரு அறிக்கை விட சொல்லுங்க. தலைப்புக்குள்ள வாங்க சார். என்ன மேடம் இத நீங்க மட்டும் தலைப்புக்குள்ள வாங்கங்கறீங்க? தலைப்புல தான் பேசிட்டு தலைப்புல தான் நானும் பேசுறேன். வாக்குறுதியை திமுக நிறைவேற்றல, அதுக்கு இது ஒரு சான்றுதான். மக்கள் தமிழக உரிமையை விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்கல்ல. மேகதாது அணை கட்டுற விவகாரத்துல டி.கே. சிவகுமார் என்ன சொன்னாரு? நாங்க அணை கட்டுவோம் சொன்னாரா இல்லையா? திமுக என்ன பண்ணாங்க? ஏதாவது சொன்னாங்களா? சொல்லல. அடுத்ததுக்கு வாங்க. நீங்க சொன்னீங்க இதுக்கு மட்டும் டக்குன்னு ஸ்கிப் பண்ணிட்டு போறீங்க. இல்ல சார். சரி வாங்க அடுத்ததுக்கு வரோம். அடுத்த 5வது திட்டம் சொல்லுங்க. 4 திட்டம் தான் இருக்கு. 500க்கு மேல 500 இருக்கு. இன்னும் 4 தான் சொல்லிருக்கீங்க. நீங்க சொல்லணும். நான் தலைப்புக்குள்ள நான் என்ன பேசிட்டு இருக்கேன்? நீங்க தலைப்பு விட்டு எங்கேயோ பேசிட்டு இருக்கீங்க. நீங்க
நான் கேக்குறேன், அடுத்து நீங்க சொல்றீங்க இல்லையா அடுத்த வாக்குறுதி, இந்த வாக்குறுதின்னு சொல்லிட்டு இப்ப கல்வி கடனை எல்லாம் நாங்க தீர்த்துருவோம்னு சொன்னீங்கல்ல, நீங்க இதுக்கு முன்னாடி வாக்குறுதி கொடுக்கவே இல்லையா? 2021 யார் கல்வி கடனை ரத்து செய்வோங்கிற வாக்குறுதியும் திமுக கொடுத்திருந்தது. ஏன் அவங்க ரத்து செய்யல? ரத்து செய்திருக்கிறார்கள். எங்க ரத்து பண்ணாங்க? 8.95 கோடி வந்து ரத்து செய்திருக்கிறார்கள். ஆனா என்னன்னா படிப்படியாகத்தான் செய்ய வேண்டும். அதுக்கான தொகை நீங்க மத்திய அரசு கொடுக்க வேண்டிய என்னடா இன்னும் டெல்லி அரசு போகலையே ஒரே நீங்க ஃளைட் பிடிச்சு 16000 கோடி பட்டியல் சமுதாயத்தால் மேடம் ஒரே நிமிஷம் 16000 பட்டியல் சமூக மக்களுக்காக ஒதுக்கப்பட்ட நிதியை 10,000 கோடியை திருப்பி அனுப்பின அரசு மத்திய அரசு பணம் கொடுத்திருக்கா இல்லையா? சொல்லுங்க மேடம். இதுக்கு சொல்லுங்க சார். மேடம் அதோ திட்டம் தான் மத்திய அரசு மேல நீங்க சொல்றீங்க. அவர் கேட்கறதுல என்ன லாஜிக் இருக்குன்னா, பட்டியல் சமூக மக்களுக்கு வளர்ச்சிக்கு 7000 கோடியை ஒதுக்குனா அதுல இருந்து 2000 கோடி எடுத்து நீங்க உரிமை தொகை சமூக நலத்துறைக்கு நீங்க ஸ்பெண்ட் பண்றீங்கல்ல, அதே மாதிரி நீங்க இதுக்கு காசு இல்ல அதுக்கு காசு இல்லன்னு சொல்றீங்கல்ல, திருப்பி அனுப்புற காசை நீங்க ஏன் தேவையானதுக்கு டைவர்ட் பண்ணி அது மக்களுடைய நலனுக்காக ஏன் செயல்படுத்துறேன்னு கேக்குறாரு. அந்த மக்களுக்காக செஞ்சிருக்கணும்ல. தேவையானதுக்கு அடிப்படைக்கு கல்வியாளர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியல, அததான் டைவர்ட் பண்ணி சம்பளம் கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்களும் பேராசிரியர் தான், 100 நாள் வேலை திட்டம், பேராசிரியர் தான், 100 நாள் வேலை திட்டம் சொல்றாங்க. அதுக்கான தொகை சம்பள விவகாரத்தை இப்படி பேசும்பொழுது உள்ளபடியே எனக்கே மனசு வருத்தமா இருக்கு. 100 நாள் வேலை திட்டம்னு சொல்றாங்க, அதற்கான தொகை விடுவிக்கப்படுறது இல்ல. அதுக்கான தொகை அதுக்கு தான் கேட்டாங்களே எதிர்க்கட்சி தலைவர், நீங்க இப்ப கேட்ட மாதிரி தான் கூட்டணியில இருக்கிறீங்களே கேட்ட சொல்லுங்க. நாங்க உடனடியா பிரதமர் வந்தாரு, எதிர்க்கட்சி தலைவர் கேட்டாரு, இம்மிடியட்லி நாங்க வந்து ரிலீஸ் பண்றோம்னு சொல்லி ரிலீஸ் பண்ணாங்களா இல்லையா? எவ்வளவு பண்ணிருக்காங்க சார்? எத்தனை சதவீதம் பண்ணிருக்காங்க? எவ்வளவுதான் பண்ணணும் சொல்லுங்க. சார் 5 லட்சம் கோடி அப்புறம் எதுக்கு கடன் வாங்குறீங்க? முழுவதும் பண்ணாதானே 5 லட்சம் கோடி எதுக்கு மேடம் திமுக கடன் வாங்குச்சு? தமிழ்நாட்டை நல்லா பாத்துக்கிறதுக்கு. என்ன நல்லா பாத்துக்கிட்டாங்க? எந்த திட்டமும் பண்ணல, ஒரு லேப்டாப் கொடுக்கல, தாலிக்கு தங்கத்தை நிப்பாட்டியாச்சு. எப்ப ஆரம்பிச்சிட்டாங்கல? எப்ப ஆரம்பிச்சாங்க? ஒவ்வொண்ணா தானே சார் செஞ்சிருக்கோம். சார் வரேன் சார். நான் ஒரே நிமிஷம் மேடம், ஆட்சிக்கு வந்து 4 வருஷம் ஆச்சா? ஆட்சிக்கு வந்து 4 வருஷம் ஆச்சா? இப்பதான் அவங்க அது 10 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் கொடுத்திருக்காங்க. 4 வருஷமா வாங்காத குழந்தைங்க அதை யூஸ் பண்ணாமே போயிட்டாங்களா? அவங்களுடைய கல்விக்கு பின்தங்கி இருக்கிறதுக்கு காரணம் யாரு? 4 அதிமுக ஆட்சியில 4 ஆண்டுகளாக வெவ்வேறு திட்டங்களுக்கு கவனம் இருந்தது சார். ஒவ்வொன்றாக அவங்க நிறைவேற்றிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனா எதையுமே எண்ணம் நிச்சயமா கிடையாது. உள்ளபடியே நான் ஆமோதிக்கிறேன் மேடம். வெவ்வேறு இதுல டிபார்ட்மெண்ட்ல அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணாங்க. டாஸ்மாக்ல எப்படி வளர்ச்சியை கொண்டு வருது? 45,000 கொண்டு வருது இல்ல. டாஸ்மாக் எப்போது வளர்ந்தது? எப்ப வளராம இருந்தது? யாரு மூடுறன்னு சொன்னது? எல்லா காலத்துலயும் தானே சார் அது இருந்தது. குறைக்கிறேன், இளம் விதவைகள்லாம் அதிகமாயிட்டாங்க, அதனால நாங்க படிப்படியா குறைப்போம் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. படிப்படியாக குறைப்போம் என்பது எல்லா ஆட்சியிலும் சொல்லப்பட்ட, எல்லா ஆட்சியிலும் சொல்லப்பட்ட வாக்குமூலங்கள் தான் அது. படிப்படியாக கனிமொழி போய் சொல்லிட்டாங்கன்னு சொல்றாங்க. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில மட்டும் சொன்னதுன்னு நீங்க எடுத்துக்க முடியாது சார். எல்லா ஆட்சியிலும் சொன்னாங்க. ஆனா அதிமுக 10 வருஷத்துல 1600 கடைகளை மூடுனாங்க. நீங்க இந்த கல்வி கடன் சொல்றீங்கல்ல, 2016ல கொடுத்தாங்க. அதுக்கு போறீங்க, அது வந்தா இதுக்கு வரீங்க. இல்ல நீங்க அத பாதியோட விட்டுட்டு நீங்க கல்வி கடன் சரி கல்வி கடன் ரத்து பண்ணாங்களா இல்லையா? இல்லையே, எல்லாருக்கும் கல்வி கடன் ரத்து பண்ணுவோம் நாங்க. எல்லாருக்கும் எல்லாம் பண்ணலையே. சரி எல்லாருக்கும் பண்ணல சார். நான் கேக்குறேன், 2016ல இருந்து கல்வி கடனை எல்லா கட்சிகளும் சொல்லிட்டு இருந்துச்சு. அப்ப 2016ல இருந்து 19 வரைக்கும் யார் ஆட்சி செய்தாங்க? இருங்க நான் சொல்றேன். 2019ல 16ல வர இருங்க. 2019ல விவசாய கடன் 11,000 சொச்சம் கோடி ஒரே இதுல தள்ளுபடி பண்ணது யார் தெரியுமா? அதிமுக ஆட்சியில் அப்போதைய முதலமைச்சர் எடப்பாடி கல்வி கடனும் தள்ளுபடி பண்ணி. 2021ல அப்போதைய திமுகவுல பிரச்சார பீரங்கியா இருந்த உதயநிதி ஸ்டாலின் என்ன சொன்னார்? எல்லாரும் உங்க நகையை கொண்டு போய் நீங்க கூட்டுறவு வங்கியில போய் நீங்க வைங்க, அடமான வைங்க, நாங்கெல்லாம் வந்து அதை தள்ளுபடி பண்ணுவோம் சொன்னாங்களா இல்லையா? இப்ப வரைக்கும் அதை பண்ணாங்களா? பண்ணல. ஏன் பண்ணல? பண்ணுவாங்க. நேரம் வந்து பண்ணுவாங்க. அடுத்த முறை வந்து இல்ல மறுபடியும் ஏமாத்துறாங்க. இவ்வளவும் பண்ணி இல்ல இவ்வளவும் இல்ல 1 மணி நேரம் உங்களுக்கு நான் நேரம் கொடுக்கிறேன். ஆனா இந்த 4 வாக்குறுதியை தவிர இந்த 500 வாக்குறுதியில 5, 6ன்னு நீங்க போகவே முடியலன்னா அப்ப ஒண்ணுமே செய்யல. நான் என்ன சொல்றேன், நீங்க கொடுத்த வாக்குறுதிக்கு நான் கேக்குற கேள்விக்கு நீங்க ஏன் பதில் சொல்ல மாட்டீங்க? மேடம் 2016 ஒரு நிமிஷம், ஆட்சியில இருக்கிறதும் திமுக,
யார கேள்வி கேக்குறது? 16ல முன்னாடி இருந்தே வாக்குறுதி கொடுத்து கொண்டே தானே வந்தார்கள். கல்வி கடனை என்ன 16லயே இருக்கீங்க? ப்ளீஸ் அப்டேட். இன்னைக்கு 26 வருஷத்தை 16 to 21 யார் ஆட்சி செய்தாங்க? அவங்க ஏன் செய்யலாதுன்னு நான் கேள்வி கேட்க கூடாதா? 2021ல சொன்னது யாரு? ஆட்சியில் இப்ப இருக்கிறது யாரு? செய்ய வேண்டியது யாரு? அதுக்கு முன்னாடி இருந்தது யாரு? நாங்க பழசையும் கேட்கல. அதனாலதான் 2021ல ஓகே திமுக ஆட்சிக்கு வரணும் உங்களுக்கு ஓட்டு போட்டாங்கல்ல? ஓட்டு போட்டாங்கல்ல? அப்ப ஓட்டு போட்டவங்க நீங்க ஏமாத்திட்டீங்க. கரெக்ட்டா? சார் எப்படி சார் ஏமாத்திட்டீங்கன்னு மனசார சொல்லுங்க. வேற என்ன? இவ்வளவு சலுகைகள் மனசார தான் சொல்றேன். ஓப்பனா சொல்றேன். இவ்வளவு பெண்கள் சலுகைகளை அனுபவிச்சிட்டு இருக்காங்க. எப்படி சார் மனசார சொல்ல முடியும்? என்ன சலுகை அனுபவிக்கீங்க? இந்த 4 திட்டத்தை வச்சு 4 வருஷத்தை ஓட்டிட்டு எல்லா சலுகை அனுபவிக்கிறாங்கன்னா நான் இதுல எதுவுமே பதில் சொல்ல விரும்பல. பார்க்கிற மக்களுக்கு அது தெரியும். நான் வரேன் அடுத்த ரவுண்ட் உங்ககிட்ட வரேன். ஆதிரா மேடம் இப்ப என்னன்னா ரொம்ப தெளிவா சொல்லிட்டார். முதல்ல சமூக பாதுகாப்பை இவங்க உறுதிப்படுத்தி இருந்தாங்க திமுக அப்படின்னா அவங்க என்ன சொன்னாலும் நாங்க நம்புவோம்ல. அதையே அவங்க பண்ணாததால தான் அவங்க மேல இருக்கிற நம்பிக்கையே எங்களுக்கு போயிருச்சு. நம்பிக்கை போயிடுச்சுங்கிறது யாரை வச்சு சொல்றீங்க சார்? பொதுமக்களையா இல்ல அரசியல்வாதிகளையா? ஓகே, ஒரே ஒரு விஷயம் சொல்லட்டுமா? நீங்க பொதுமக்களை நம்ப மாட்டீங்க, அரசியல்வாதிகளை நீங்க நம்ப வேண்டாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஆனா புள்ளி விவரங்களை நீங்க நம்புவீங்கன்னு நான் நம்புறேன். என்னன்னா தேசிய குற்ற ஆவண காப்பகத்தினுடைய புள்ளி விவரங்கள் அடிப்படையில உண்மையிலுமே பாதுகாப்பான நகரங்கள்ல நம்பர் 1ல இருந்த தமிழகம் இன்றைக்கு கீழே சரிஞ்சு வந்துருச்சு. ஐயா சொன்னதுல ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் 7.5 வந்து அந்த இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்ததுல நாங்க மாற்று கருத்துல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அதுல ஆனா இருங்க, அதே போல மறுபடியும் ஞாபகப்படுத்தி விட்டீங்க. அதையவே 10% மாத்துவோம், அரசு உதவி பெறும் பள்ளியில படிச்ச மாணவர்களுக்கு கொண்டு வருவோம்னு சொன்னீங்க. அது ஒரு செஞ்சாங்களா? அதான் சார், அது செய்யணுங்கிற மிகப்பெரிய ஆர்வம் இருக்கு சார். எல்லாத்துக்கும் மத்திய அரசு தான் சார் நமக்கு பிரச்சனையா இருக்கு. என்ன இருங்க, இல்ல இங்க பாருங்க, இத சொல்லி நீங்க மாட்டிக்கிட்டீங்க. இருங்க ஒரு நிமிஷம். நீட்டு விலக்கு நீங்க மத்திய அரசு சொல்றீங்களா? எஸ் இட் இஸ். ஆனா 7.5% கொண்டு வந்தது யார்? இங்க அதிமுக அரசு தானே, மாநில அரசு தானே. 2% யார் கொண்டு வர முடியும்? மாநில அரசுக்கு அதிகாரம் இருக்குல்ல, ஏன் பண்ணல? அவ்வளவுதான். அது பண்ணிட்டோம்னா இதே நீங்களே பண்ணிட்டு இருங்க, நாங்க எதையுமே மாத்த மாட்டோம்னு மத்திய அரசு நீட்டை கேன்சல் பண்ண மாட்டாங்க. அதுக்கு முயற்சி செய்யணுங்கிறதா சார் ஆசை. அப்ப நீங்க நீட்டையும் இருங்க, நீட் ரத்தையும் பண்ண மாட்டீங்க. நம்ம கொடுத்த வாக்குறுதியான 2.5% அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு நம்ம கொடுப்போம்னு சொன்னதையும் செய்ய மாட்டீங்கன்னா அப்ப திமுக எதையும் செய்ய முடியாது. செய்வதற்கான முயற்சி அதாவது நீட்டை ஒழிக்கணுங்கிற முயற்சிக்காக தான் சார் இது செய்யாம இருக்கிறாங்க. நீங்க இன்னைக்கு அன்பில் மகேஷ் என்ன தெரியுமா சொல்றாரு? மறுபடியும் அதை சொல்றாங்க. 2029ல காங்கிரஸ் ஜெயிச்சா நாங்க நீட்டை ஒழிக்கிறோம்னு சொல்றாங்க. அப்ப இது எவ்வளவு பெரிய ஏமாத்து சார். இந்த ஆட்சியை வச்சுட்டு ஒழிக்க முடியாதுங்கிறது முதல் கையெழுத்து ஏன் சொன்னீங்க? நம்ம நினைக்கிறோம் செய்யணும்னு, ஆனா முடியல. ஆனா சொன்னது எல்லாத்தையும் ஒரு பிரச்சனைக்கு ரெண்டே விஷயம் தான். ஒண்ணு, அந்த பிரச்சனைக்கு முழுவதுமாக தீர்வு காண்றது, இல்லாட்டி வேறு வகையில அதுக்கான சொல்யூஷன் காண்றது. அதிமுக என்ன பண்ணாங்க? நீட்டு விலக்கு இங்க சாத்தியம் இல்லைன்னு சொன்ன உடனே 7.5% கொண்டு வந்தாங்க. நீங்க கூட இப்ப பாராட்டினீங்க. 7.5% பார்த்து என்ஜினியரிங் மாணவர்களுக்கு 7.5% திமுக கொண்டு வந்துச்சா இல்லையா? பல மேடைகள்ல பேசிருக்கேன். பேசத்தான் சரிங்க. ஆனா 2.5% ஏன் கொடுக்கல அப்படின்னா அதுக்கு நம்ம கிட்ட பதில் இல்ல. அதுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரே காரணம் இதுதான் சார். திமுகனால முடியாது. அப்படி இல்ல சார், ஒரே ரீசன் அது கிடையாது சார். மத்திய அரசு ஒரு அச்சுறுத்தணும், எப்படியாவது கொண்டு வந்துடலாம். கடைசி வரைக்கும் மத்திய அரசு அச்சுறுத்துறன்னு சொல்லி யார் இப்ப அச்சுறுத்தப்பட்டிருக்காங்கங்கறது மக்களுக்கு தெரியும். சொல்லிறேன் சார். கமிஷன் வராது சார். கமிஷன் வந்தா செஞ்சு போறாங்க. கமிஷன் வராதனா திமுக செய்யல சார். என்ன சொன்னாங்க? கமிஷன் வராது, அதனால அவங்க கமிஷன் வர மாதிரி இருந்தா எதுவா இருந்தாலும் அவங்க செயல்படுத்திடுவாங்கங்கறாரு. அதே போல அம்மா வந்து கறவை மாடுகள் கொடுத்தாங்கன்னாங்க. ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். ஆனா அம்மா விட்டு சென்ற எதையுமே இவங்க ஒண்ணும் எடுத்துடல சார். நீங்க அம்மா உணவகம்லாம் கறவை மாடு குடுக்குறாங்களா இல்லையா? அது சொல்ல கறவை மாடு குடுக்குறாங்களா இல்லையா? அம்மா கொடுத்தாங்க. இது வேற திட்டங்கள். நீங்க தானே சொன்னீங்க சார் அதிமுக திட்டத்தை நாங்க நிறுத்தல. நீங்கள கறவை மாடு குடுக்குறீங்களா இல்லையா? விலையில்லா ஆட்டுக்குட்டிகள் குடுக்குறீங்களா? விலையில்லா நாட்டுக்கோழி குஞ்சுகள் குடுக்குறீங்களா இல்லையா? நான் கேக்குறேன், அம்மா உணவகம் எல்லாம் நிறுத்திருக்காங்களா? ஆமா நிறுத்திட்டாங்க. இல்ல சார், கூட நடந்துட்டு இருக்கு நிறைய. முதல் நாள் இன்னும் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். வெற்றி அறிவிக்கப்பட்ட அடுத்த நாளே கே நகர்ல போய் அம்மா உணவகத்தை அடிச்சு உடைச்சு நடந்துட்டு இருக்கு சார். மேடம்
இருங்க, இன்னும் சார், மகளிர் இன்னும் சுய நடந்துட்டு உதவி இருக்கு குழுக்களை சார். போய் நீங்க கேளுங்க. நீங்க- 9 பேர் வேலை செஞ்ச இடத்துல 5 பேர்த்த நிப்பாட்டி தரவுகளோட 4 பேர் வச்சு இயங்குது. நான் தரவுகளோட 75 சொல்றேன் சார். கோடி ரூபாய் வந்து நீங்க கொடுக்க வேண்டிய இடத்துல வெறும் 7 கோடி ரூபாய் ஒதுக்குறீங்க. நேத்து கூட என்ன இதெல்லாம்? இதே உங்களுடைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்து பெண்மணி ஒருத்தங்க எழுதுறாங்க, அண்ணா அதாவது அம்மா உணவகத்துல வாங்கி சாப்பிடணும்னு ரொம்ப நாள் ஆசை, வாங்கிட்டு வந்து இன்னைக்கு சாப்பிட்டுருக்கிறோம், இவ்வளவு உணவுகள் இருக்குன்னு எழுதுறாங்க. அப்படின்னா அண்ணா உணவகம் கடைசி வரைக்கும் சோசியல் மீடியாவுல மட்டுமே திமுக நம்பிக்கிட்டு இருக்கோம். அப்ப ஃபீல்டுல என்ன அதனால அது வந்து நடக்குது? நிறுத்தவே இல்ல. நன்றி நன்றி. இதை நிறுத்தலைங்கிறது எடுத்துக்கிறேன். நன்றி.